லெட்ஸ் லேர்ன் சீரிஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது பெரியாரின் பத்திரிகைகள். பெரியார் டிஎன்பிஎஸ்சில ரொம்பவே மிக முக்கியமான ஒரு டாபிக். அதுலயும் பத்திரிகைகள்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுல 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கம் நிறுவிய அதே ஆண்டு குடியரசு அப்படின்ற பத்திரிகையை நிறுவனாரு. அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. 1925 இருந்து 1970 வரைக்குமே பல பத்திரிகைகள் நிறுவியிருப்பாரு. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா அப்படின்னு பார்க்கலாம். 1925 இது சுயமரியாதை இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ அதுல இருந்து ஒரு 10 வருஷம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வருஷத்துல, அதாவது 1935 இதுக்குள்ளேயே பல பத்திரிகைகள் இருக்கும். 25 இருந்து 35 இது கூட நீங்க அடிஷனலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 அப்படிங்கிற ஒரு எண். ஓகேங்களா? ஸோ அப்ப பாருங்க, 25ல +3 பண்ணோம் அப்படின்னா 1928 இது அடுத்த பத்திரிகைக்கான ஆண்டா வரும். இப்போ லாஸ்ட் வாங்க 1935. ஸோ இதுல இருந்து 3 டைம்ஸ் நீங்க ரிவர்ஸ்ல போனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்துடும். 1934, 1933. ஸோ இதுதான் இந்த பத்திரிகைகளோட ஆண்டுகள். ஸோ இதுக்கான பத்திரிகைகள் அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் பாருங்க. குறிப்பு சொல்பவன் பாவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பு சொல்பவன் பாவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை பத்தின குறிப்புகள் கொடுக்குறவங்க எல்லாம் பாவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பு சொல்பவன் பாவி. அப்போ குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள். இந்த 1935 அப்படியே டபுள் பண்ணீங்கன்னா 1970 அதுதான் உண்மை. ஸோ இதுதான் பெரியாரோட பத்திரிகைகள். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். தந்தை பெரியார் என்ன புனைப்பெயர்ல தன்னுடைய படைப்புகளை பத்திரிகைகள்ல கொடுத்தாரு? அந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.